ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா NZD-CAD வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்ஸோடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட்டும் வீடியோவோட கடைசியில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிற அந்த வீடியோவோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை பார்த்துட்டு வந்துடலாம். NZD-CAD சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், என்னென்ன வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா NZD-CAD சார்ட்டை வந்து எடுத்திருக்கேன். 1 hour டைம் ஃப்ரேமு. இதுதான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண ஜோன்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது என்ன ட்ரெண்டை வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். BOS கொடுத்து மார்க்கெட் மேலே போகுது. இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் வரைக்கும் இது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பாஸ்ட் வீக்கில் இருக்கும். வேணுன்றவங்க அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஜோன் வந்து வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு விக் மட்டும்தான் விட்டுருக்கு. பாடி க்ளோஸ் வந்து இல்லை. சரிங்களா? பாடி க்ளோஸ் இல்லாதனால நம்ம என்ன பண்ணலாம், இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல என்ட்ரி தான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு எது வந்து CH பாயிண்ட் அப்படின்னா இது வந்து CH இது வந்து செகண்ட் CH பாயிண்ட். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த 2 பாயிண்ட்டை உடைச்சாதான் நம்ம இந்த மார்க்கெட்டில் ட்ரேடே வந்து என்ட்ரி எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரே கேண்டிலில் வந்து 2 CH பாயிண்ட்டையுமே உடைக்குது. சரிங்களா? கரெக்டாக சொல்லணுன்னா இந்த ஒரு கேண்டில் பாருங்கள், 2 CH பாயிண்ட்டையுமே மார்க்கெட் வந்து வயலேட் பண்ணுது. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு கேண்டிலை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். டேரெக்டாக என்ட்ரி அந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ வந்து இங்கே என்ட்ரி, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் மேலே கொஞ்சம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து போதுமானது. டார்கெட் வந்து நம்ம ரீசன்ட் ஸ்விங் லோ தான். சரிங்களா? இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து கவுண்டர் அப்படின்றதுனால பார்ஷியலாக வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கணும். சரிங்களா? எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயே நமக்கு ஒன்று இருக்குது. இதில் ஒன்று பார்ஷியல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடணும். TP1 சரிங்களா? டார்கெட் 2 இங்கே. சரிங்களா? அப்புறம் வேறு உங்களுக்கு எதுவுமே அந்த அளவு இல்லை. ஸோ வந்து டேரெக்டாக கீழே போய்க்கலாம். சரிங்களா? இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ணுறதை மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். வேறு ஏதாவது என்ட்ரிஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுக்குறேன். சரிங்களா? இதையும் வந்து சொல்லணும், இந்த மாதிரி வந்து ஹையும் லோவையும் பிரேக் பண்ணாமல் ஏதாவது ஒரு என்ட்ரிஸ் கிடைக்குதுன்னா மேக்ஸிமம் டைம்ஸ் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த ட்ரேடில் வந்து ஒரு லாங் கன்சல்டேஷனே வரும். இப்போ வந்துட்டு இருக்குது பாருங்கள் மேக்ஸிமம்மு. அதுலேயே ஒரு சின்ன ட்ரிக் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். சரிங்களா? இது வந்து நோட் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா இது நான் இங்கேருந்தே பாக்ஸ் போட்டுக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஹைலைட் ஆகும். சரிங்களா? கன்சல்டேஷன் ஜோனில் கீழே மேலே இருக்குன்னா மேக்ஸிமம் கீழே உடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் போகும். மேலே உடைக்குதுன்னா இந்த மாதிரி தான் போகும். மேக்ஸிமம் 100% அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி போகும். மேலே உடைக்குதுன்னா இந்த மாதிரி போகும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் கீழே உடச்சிருக்குங்களா, கீழே உடச்சி ஒரு பாடி க்ளோஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். சரிங்களா? அது பாடி க்ளோஸாக விக்கு அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு பாடி க்ளோஸே இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துல வந்து OB மார்க்கிங்கு, இந்த இடத்துல OB மார்க்கிங்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட ஒரு ட்ராப்பு தான். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கேண்டில் வந்து அவைலபிள் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. பட் இங்கே என்ட்ரி போடுறது எப்படி சேஃப் அப்படின்னா இங்கே வந்து SL வச்சுக்கணும். சரிங்களா? அந்த கன்சல்டேஷன் ஜோனுக்கு மேலே SL வச்சுக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். கரெக்டாக இந்த பார்டர் வரைக்கும் போயிட்டு வருது. பஃபர் வச்சே வைக்கணும். சரிங்களா? அந்த மாதிரினா தான் இது சேஃபு. இல்லைனா வந்து SL வந்து தாராளமாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுது மார்க்கெட்டு, எடுத்துகிட்டு கீழே போகுதுங்களா? அடுத்தடுத்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
1 ஹவரில் மாற்றிக்கலாங்க. அடுத்தடுத்து கொடுத்த அந்த இதுங்க அதுவும் வந்து பார்த்துட்டிங்க சரிங்களா. இது வரைக்கும் இப்போ வந்து இதாக இருக்குது. கீழே வரைக்கும் வரும். நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி டார்கெட் 1 வந்து எப்போவுமே ஈஸியாக வந்து அச்சீவ் ஆகிடும். டார்கெட் 2, 3 அதெல்லாம் தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சடனாக ரீச் ஆகிருக்கும். இது வந்து ஓகே, இது இந்த ட்ரேடில் கரெக்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டு இருக்குது. பட் ஃப்யூச்சரில் வந்து ரீச் ஆகும் சரிங்களா. வெயிட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இது நீங்கள் பார்த்ததுனால நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து 1 ஹவரில் மறுபடியும் வந்து ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கீழே வருது. இதுவும் ஒரு என்ட்ரிஸ் தான். இந்த என்ட்ரி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஸ்வீப்பு சிஹெச் சரிங்களா. இது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப்பு சிஹெச் அதனால இந்த ஜோன் வந்து வேலிட் ஆகுது. இந்த ஜோன் வந்து எடுக்கல, இங்கேயே வந்து எடுத்திருக்கு. அதனால் இதுவும் நமக்கு பார்த்திங்கன்னா விக்கில் தான் வந்து நமக்கு விட்டுட்டு போயிருக்கு. ஸோ இந்த என்ட்ரி வந்து வேலிட் தான் சரிங்களா. கரெக்டாக வந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் வந்து நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். இது ப்ரெசென்ட் மார்க்கெட் தான், பரவாயில்ல விடுங்க. இந்த ஆர்டர் பிளாக் உங்களுக்கு வேலிடு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் உங்களுக்கு வேலிடு சரிங்களா. அதே மாதிரி கீழே போகும். ஏன்னா நம்ம கீழே போகுது அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. கீழே போகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணதுனால மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் நமக்கு செல்லு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் செல் அடிச்சிங்கன்னா கீழே போய் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம வந்து ட்ரேடை வந்து நீட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து இந்த என்ட்ரியும் வந்து நம்ம எடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஓபியில் வந்து என்ட்ரி அது 5 மினிட்ஸில் உங்களுக்கு போய் கொஞ்சம் காட்டுறேன் சரிங்களா. இது வைக்கிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிஹெச் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஓபியிலேயே வந்து என்ட்ரி கொடுக்குது. இது உங்களுக்கு ஃபேவராக இல்லையா, இந்த ஓபியில் என்ட்ரி கொடுக்குது. இதை கொடுத்துட்டு என்ட்ரி வழக்கமாக சொல்கிற மாதிரி ஸ்விங் ஹையில் போட்டிங்கன்னா இது ஒரு என்ட்ரியாக நமக்கு வந்து நீட்டாக அமையும். விக்கும் வந்து விட்ருக்குது. இது ஒரு நியூஸ் கேண்டல்லையும் வந்து கவர் ஆகிருக்குது. அதையும் வந்து நம்ம இது பண்ணிக்கணும் சரிங்களா. நியூஸ் கேண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பஃபர் எல்லாம் வச்சு இது பண்ணுறீங்கன்னா அது பிறகு நீட்டாக அடிக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் அவ்வளோதான் சரிங்களா. ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். இது வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் இப்போ நம்ம ஷோ பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு வர வரவே உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து வந்துடும். இப்போ நம்ம ஷோ பண்ணிருக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே லைவில் இருக்கிற ட்ரேட்ஸ் சரிங்களா. இது வரைக்கும் போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. அது வரைக்கும் போலினாலும் இது வந்து சாலிடாக எடுக்கும் சரிங்களா. இது வரைக்கும் சாலிடாக எடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி லிக்விடிட்டியை நம்ம வந்து எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா லிக்விடிட்டி உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து எடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டமு, செகண்ட் பாட்டமு, இது ஒரு டபுள் பாட்டம் சரிங்களா. லிக்விடிட்டி இதை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், வாய்ப்புகள் தான் சரிங்களா. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நான் இதுதான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.